அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லியும் ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், இந்த கொஸ்டினில் 4 ஸ்கீம்ஸ் கேட்டிருக்காங்க. அது 3 வந்து தமிழ்நாடு ரிலவெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இது எக்கனாமிக்கலில் தமிழ்நாட்டு சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நல திட்டங்களின் தாக்கமும் அதன் பங்களிப்பும் அப்படின்ற ஒரு தலைப்பில் வருது. 2வது ஸ்கீம் இப்போ நல்லா படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா மெயின்ஸுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழக அரசால் தொடங்கப்பட்டு மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின், அதாவது மஞ்சப்பை திட்டத்தோட குறிக்கோள் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மஞ்சப்பை திட்டத்தோட குறிக்கோள் கேட்டிருக்காங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, டிசம்பர் 2021 கொண்டு வந்த ஸ்கீம் தான் அந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம். இது வந்து தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் தான். இது வந்து எஸ்டிஜி, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அதில் 17ல் 13வது இருக்கக்கூடிய கோலை வந்து இது கிளியர் பண்ணுது. ஏன்னா சுற்றுச்சூழல் மாசு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட ஸ்கீம் தான் இது. தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கமிஷன் அதிலிருந்து ஒரு உறுப்பினராக, அதாவது அதோட தலைவரை வந்து நம்ம மாநில முதல்வர் தான் இருப்பார். அது இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் இது முக்கியமான ஒன்று. ஸோ அந்த ஸ்கீம் பற்றி தான் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் மாநிலத்தில் துணிப்பைகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை யார்கிட்ட கொடுக்குறாங்க, இதை தயாரிக்கிறதுக்கு யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் கொடுக்குறாங்க, சுய உதவிக்குழுக்கிட்ட இதை கொடுக்குறாங்க. 2வது செகண்ட் கூற்று என்னன்னா, இந்த திட்டம் ஊக்கத்தொகை மூலம் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகளை ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகளை குறைக்கிறதுக்காண்டி தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தமே தவிர இதை ஊக்குவிக்கிறதுக்காண்டி கிடையாது. அதனால் 2வது வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சுற்றுச்சூழலையும் அதன் தொடர்பான மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பிற்கு மாநிலத்தின் பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்துவதை குடிமக்கள் கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 1, 3 வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்கீம் பார்க்கலாம். அதாவது இது வந்து கொஸ்டினில் கேட்டது. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பாலிசி நோட்டை நீங்கள் கவர் பண்ணுவீங்க, இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி தான் பாலிசி நோட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து அது ஒன்றொன்னா இந்த கொஸ்டின்ஸோடு சேர்த்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்த ஸ்கீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னாக்க, ஜனவரி 2024 நம்ம மாநில முதல்வர் அவர்களால் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய திட்டம் தான் இது. பாருங்கள், தமிழ்நாடு எல்லா திட்டங்களுக்குமே முன்னோடியாக இருந்திருக்கு. மதிய உணவு திட்டமாகட்டும், தொட்டில் குழந்தை திட்டமாகட்டும், இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம் ஆகட்டும், இதெல்லாமே சமூக பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு திட்டமாக இருந்திருக்கு. அதில் ஒரு முன்னெடுப்பான திட்டம் தான் இந்த உங்கள் ஊரில் உங்கள் திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னாக்க, பல்வேறு அரசின் திட்டங்கள், திட்டப்பணிகள் சரியாக நடக்குதா, அது அப்படி நடக்கலை அப்படின்னா அதை எப்படி ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட, விரைவாக செயல்படுத்தும் பொருட்டு போடப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். இது வந்து மாவட்ட ஆட்சியாளர், மாவட்ட அளவிலான அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியாளர் அவர் கூட மாவட்ட அளவிலான அலுவலர்கள் வந்து இந்த திட்டத்தில் கலந்துக்குவாங்க. மாதந்தோறும் சென்னை நீங்களாக மாதத்தில் 3வது புதன்கிழமை வந்து காலையில் 9 மணிக்கு போயிட்டு அடுத்த நாள் 9 மணி வரைக்கும் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அந்த மக்களோட குறைகளை கேட்டு அறிகிறது தான் இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கமே. இந்த ஸ்கீமுக்கு ஒரு முகாம்கள் நடத்துவாங்க, மக்களோட முகாம்கள் நடத்துவாங்க. அந்த முகாமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த போடப்பட்டிருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் ஏதாவது சுணக்கமாக இருக்குன்னா அந்த சுணக்கத்தை தீர்த்து வைப்பாங்க. ஏதாவது டிலே ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட குறை கேட்பாங்க. நான் போயிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது அப்ரோச் பண்ண ஃபஸ்ட்டு வீக்கில் இந்த திட்டத்தில் தான் ஸ்கீம் பண்ணேன். இப்போ நம்ம கவர்மெண்ட் அதிகாரியாக நீங்கள் போவோம். அந்த நம்ம போகிறதே எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே மக்கள் நல திட்டங்களை நல்லபடியாக செயல்படுத்துறதுக்காண்டி தான். போங்க, நீங்களும் போன பின்னாடி அது நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. இந்த முகாமுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முகாமுக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா, 50,000 வீதம், ஆண்டுக்கு 2.22 கோடி வீதம் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டம் மற்ற திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய திட்டம் தான். இதுவும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். பாலிசி நோட்டில் எடுத்தது பேரிடர் மேலாண்மை, வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து வந்து எடுத்திருக்க ஸ்கீமு. ஒன்றொன்னா நம்ம இப்போ கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் ப்ளஸ் அந்த கொஸ்டினை எடுத்து அழகாக போட்டுருவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது ஒன்று தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டினில் ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. 75 கொஸ்டினுக்கே 4 கொஸ்டின் கேட்கும் பொழுது நீங்கள் 200 கொஸ்டினுக்கெலாம் எப்படி இருந்தாலும் ஸ்கீம்ஸ் ஒரு 10 ஸ்கீம்ஸாவது எதிர்பார்க்கலாம். குரூப் 1 ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரியும். ஸ்கீம்ஸ் வந்து பக்காவாக கேட்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒரு 2-3 ஸ்கீமும், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 4-5 ஸ்கீம் கேட்பாங்க. ஸோ ஸ்கீம்ஸை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். 2வது பொருளாதார தலைப்பில் 30 தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 30 தலைப்பில் இதுவும் ஒரு தலைப்பாக இருக்கிறதுனால இது ஊரக வளர்ச்சி திட்டங்கள்னு இன்னொரு தலைப்பு இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வந்து திட்டங்களை மிகவும்
படிக்கிறது ரொம்ப முக்கியம். 50 மார்க்கு 30 தலைப்பு. ஒரு தலைப்பில் 2 கேள்வி கேட்டாலும் கூட இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து குறைஞ்சபட்சம் 4 கேள்வியாக கேட்கணும். அது இல்லாமல் ஸ்கீம்ஸு அதிகமாகவே கேட்பாங்க. ஸோ அதனால் இதை நல்லபடியாக கிளியர் பண்ணிட்டு போங்க, நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற குழுக்களில் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக இந்தியாவில் எந்த திட்டம் வந்து முயற்சி மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த திட்டம் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனானா அனைவருக்கும் வீடு, அதாவது எல்லா பேத்துக்கும் வீடு வசதி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி போடப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து 2022 போட்ட 2016 2015 போட்டாங்க. 16 வந்து ஆக்ராவில் பாரத பிரதமர் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். ஸோ இது 2022க்குள்ளே அனைவருக்கும் வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அதனால் இந்த கேட்டிருக்க கேள்விக்கு இது சூட் ஆகாது. ரெண்டாவது வந்து ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இந்த திட்டம் என்ன, இது நகர்ப்புறம் கிராமப்புறம், நகர்ப்புறத்திலையும் கிராமப்புறத்திலையும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை குறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி போடப்பட்ட திட்டம் தான் இது. இது வந்து என்ன நகர்ப்புறம் கிராமத்துனா பொருளாதாரம், உட்கட்டமைப்பு வசதி, டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து மொத்தமாக பார்க்கணும், இதை கவனிக்கணும் கிராமத்துக்கும். ஏன்னா காந்தி சொன்ன மாதிரி இந்தியா வந்து கிராமத்தில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்ப்போம். 60% பேர் கிராமத்தில் தான் வளர்கிறது இருக்கிறாங்க. ஸோ 60% மக்களை நம்ம முன்னேற்றினா தான் நம்ம தமிழ்நாடு இந்தியா முன்னேறும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரூர்பன் திட்டம் தான் இவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா இது கிராமப்புற சாலைகள் மேம்படுத்தக்கூடிய திட்டம் தான். இது ஹிந்தி வார்த்தை, அதனால நம்ம அந்த சடக் அப்படின்னா வழி அப்படின்னு சொல்லி அர்த்தம், யோஜனானா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதெல்லாம் வந்து ஹிந்தியில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு டைம் இந்த ஸ்கீம்ஸை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நல்லபடியாக புரியும். அடுத்த கொஸ்டினில் அடுத்த கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, மூத்த குடிமக்கள் உதவி தொலைபேசி எண் 28/4/2021 100% நிதி உதவியுடன் யூனியன் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது என்னன்னு கேட்டிருக்காங்க. 145667. இது வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமூக நலத்துறையில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது சமூக நலத்துறையில் பெண்களுக்கான திட்டங்கள், குழந்தைகளுக்கான திட்டங்கள், முதியோர்களுக்கான திட்டங்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள், அப்புறம் SC STக்கான திட்டங்கள், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முதியோர் உதவி எண் பார்த்தீங்க அப்படின்னா 145567 இந்த இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அந்த பாலிசி நோட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இதை வரிசையாக நாம் வந்து லாஸ்ட் டைம் குரூப் 2க்கு அப்படி தான் ஒன்றா எடுத்து கொடுத்தோம். ஸோ இது மெயின்ஸுக்கு விட ப்ரிலிமினரி இப்போ கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்லேயே கேட்டிருந்தாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டக்கூடிய திட்டம் தான் இது. இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலமாக இந்த நீர் ஏற்றம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பயனடையுது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. இதுவும் பாருங்கள், அந்த காளிங்கராயன் அணைக்கட்டில் இருந்து 1.5 TMC மிகை நீரை நீரேற்று முறையில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் 32 நீர்வளத்துறை குளங்கள். அதாவது எதுக்காக இதை போடுறாங்க அப்படின்னாக்கா இதுவும் பாலிசி நீர்வளத்துறையில் இருந்து இருக்கக்கூடிய பாலிசி நோட்டு தான். ஸோ இது 2வது டைமாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா இந்த கொஸ்டினும் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம 4 ஸ்கீம் பார்த்தோம். இந்த 4 ஸ்கீம், அதாவது கொஸ்டினில் வரக்கூடிய ஸ்கீம்ஸ் பார்த்துட்டோம். 4 ஸ்கீம் பார்த்துட்டீங்க. ப்ளஸ் ஒன்று அந்த பாலிசி நோட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம். ஸோ டெய்லியும் இது மாதிரி போடுவோம் ஸ்கீம்ஸு. ப்ளஸ் திருக்குறள் வந்து ஆல்ரெடி நம்ம ரெகுலராக போட சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த ஸ்கீம்ஸில் ஒரு 10 மார்க்கு, திருக்குறளில் டெஃபினெட்லி 10 மார்க்கு கேட்பாங்க. உங்களோட ப்ரிலிமினரிக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதே மாதிரி திருக்குறளும் இதே மாதிரி ஸ்கீம் தான். 5 திருக்குறள் கேட்குறாங்க, 5 திருக்குறள் கொஸ்டின் கேட்குறாங்க. இதெல்லாம் ஈஸியாக வாங்கக்கூடியது. ஈஸின்றதை விட நம்ம கெஸ் பண்ணி போட முடியாது. ஸோ தெரிஞ்சால் தான் போட முடியும். அதனால் ஒரு தடவை நம்ம நல்லபடியாக வாட்ச் பார்த்துக்குவோம். டெய்லியும் இந்த தமிழ் பட்டாளத்திலேருந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் டெய்லியும் ஒரு கொஸ்டின் எடுத்து அதில் எத்தனை ஸ்கீம்ஸ் வருதோ, அதில் தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கீம்ஸ் இருக்கோ தமிழ்நாட்டு ஸ்கீம்ஸும், சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் இருக்கோ எத்தனை சென்ட்ரல் ஸ்கீம்ஸும் போட்டுடலாம். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் வீடியோ போட்டுடலாம். தேங்க்யூ.